இந்த ஆளை எதுல முக்கிய அடிக்கிறதுனே எனக்கு தெரியலங்க. இவ்வளவு நாளா இவன் ஒரு பைத்தியம் முத்துன டாக்டரா தான் எல்லாருக்குமே தெரியும். இப்பதான் அவன் அதை எல்லாத்தையும் தாண்டி ஒரு ஜாதி வெறி பிடிச்ச தற்கூரின்னு அவன் வாயாலேயே அவன் நிரூபிச்சிருக்கான். ஒரு இன்டர்வியூல அவன் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டிருப்பாங்க. அது என்னன்னா, இப்ப ரீசெண்டா ஜாதி வெறி பிடிச்ச சுர்ஜித்ன்ற இவன் கவின்ற ஒரு பையனை ஆணவ படுகொலை பண்ணிருக்கிறான். இந்த நியூஸ் உங்க எல்லாருக்குமே தெரியும்னு நான் நம்புறேன். இது சரியா தப்பான்னு இந்த தர்பூசணி பழத்துக்கிட்ட ஒரு ஆங்கர் கேட்டதுக்கு இவன் என்ன சொல்றான்னு மக்கள் நீங்களே பாருங்க. நெல்லையில் கவினோட ஆணவ படுகொலை தான் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்க. உங்கள் பார்வை என்ன? ஆக்சுவலாக இதை பொறுத்த வரைக்கும் அந்த சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான். இந்த ஆணவ படுகொலை பண்ண சுர்ஜித் இவனோட சமூகத்தை சேர்ந்தவன்றான். இன்னும் பாருங்க, கவினா இருந்தாலுமே அவங்க அம்மா அப்பா அவங்க குடும்பக்கு தேவை என்னவோ அவங்க சர்க்கிள்லேயே அவர் கல்யாணம் பண்ணி லவ் பண்ணி இருந்திருக்கலாம். அந்த மாதிரி பண்ணிருக்கலாமா? ஏன்னா இது ஒரு உயிர், அவங்க குடும்பத்திலேயே ஒரு பெரிய லாஸ், எதிர்த்தரப்புல இருக்கிற ரெண்டு பேருமே லாஸ் தான். உயிரிழப்பை ஈடே செய்ய முடியாது. ஓகேங்களா? சுர்ஜித் வந்து பாத்தீங்கன்னா அவர்லாம் கிட்டத்தட்ட ஒரு நம்ம சமுதாயத்தை சேர்ந்த நபர். பட் லாஸ் இவனை மாதிரி டேலண்டே இல்லாம தற்பெருமை பேசிக்கிட்டு திரியிற தற்குறிங்களை தான் நம்ம மக்கள் கண்ணை மூடிட்டு வளர்த்து விடுறீங்க. நம்ம தமிழ்நாட்டுல லட்சக்கணக்கான பேரு திறமை இருந்தும் அங்கீகாரம் கிடைக்காம தினமும் போராடிக்கிட்டு இருக்கிற இதே இடத்துல ஒரு திறமையும் இல்லாத இவனை மாதிரி ஆட்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கே ஒரு மிகப்பெரிய சாபங்க. இந்த தர்பூசணி பழத்துக்கு ஒரு பக்கம் ஜாதி திமிரு, மறுபக்கம் படிச்ச திமிரு, இன்னொரு பக்கம் மக்கள் இவனை ஆதரிக்கிறாங்க ஒரு திமிரு. மானம் இல்லாத தமிழன் தான் இந்த தர்பூசணி பழத்தை ஆதரிப்பான். மான்குட்டி மாதிரி சொல்லி கூச்சிட்டு இருந்த என் பிள்ளைய எப்படி அடிச்சு கழட்டி பாருங்க.